எத்தேதான் தாவா. ஒரு ஆள் இருந்தாரு, நீங்க அவரோட படம் பார்த்திருப்பீங்க, அவரோட டைலாக் கேட்டிருப்பீங்க, ஈவன் அவர் சிரிச்சதை பார்த்து நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. அவரை உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா அவருக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது. ஆனாலும் ஏன் அவர் மறைஞ்சப்போ நீங்க அழுதீங்க? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஏன் நீங்க அழுதீங்க? ஏன் நீங்க அழுதீங்க? ஏன் நீங்க அழுதீங்க? ஏன்னா அவரோட படைப்புகள் அப்படி. அவர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம ஆர்ட் எப்படி உருவாகுது அப்படின்ற டீப் சைக்காலஜி பார்க்கலாம். ஏன்ஸ் பெக்கர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட டைட்டில் என்ன? தி டெனியல் ஆஃப் டெத். ஒரு மனிதன் தன்னுடைய இறப்பினை எணி பண்ணிட்டே வந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னு அர்த்தம். இதை இவர் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்கா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அது ஒரு ஆர்ட் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பாடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஃபியர்ல தான் தொடங்குது. அது என்னன்னா மரணம். இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஹியூமன்ஸை தவிர வேற யாருக்குமே இதை பத்தி தெரியாது. ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் டெத் அப்படின்னு இருக்குன்னு தெரியும். நாய்க்கு தெரியாது, கோழிக்கு தெரியாது, மாடுக்கு தெரியாது. ஆனா உனக்கு எனக்கு தெரியும். அந்த அவேர்னஸ், அந்த தாட் பிரெயினை கான்ஸ்டன்டா ஒரு டெரர் மோட்லயே வச்சு, அதனால நம்மளோட பிரெயின் ரொம்ப தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு? நம்ம அழிஞ்சாலும் இங்க அழியக்கூடாதுன்னு ஒரு இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து உருவாக்குனதுதான் எல்லாமே. எல்லாமே ஆர்ட், சினிமா, பில்டிங், எல்லாமே அதுதான். சோ இந்த தாட்டோட எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும்போது நம்ம அழிஞ்சாலும் எதுவுமே அழியக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம்ல நம்ம நிறைய ஆர்ட் பண்ணி நிறைய நமக்கு நம்ம உருவாக்குறது நிறைய கொடுத்துட்டு போயிட்டோம்னா பிரெயின் இந்த டெரர் செட்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எல்லாரும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா இவரு கம்மியா எதுவுமே பண்ணல. 25+ பிலிம்ஸ டைரக்ட் பண்றாரு, 75+ பிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றாரு, அது இல்லாம நாவல்ஸ் எழுதுறாரு, மேகசின்ஸ் நடத்துறாரு, இன்னும் 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 பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரால எப்படி இவ்வளவு பண்ண முடிஞ்சது? 1981 பாக்யராஜ் சார் அவர்களுக்கு 28 வயதாகுது. அந்த டைம்ல 4 பிலிம் டைரக்ட் பண்றாரு. 4 பிலிமுமே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். 4மே 4 எமோஷனல் வேர்ல்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு பிலிம். ஆனா 4 பிலிமுமே பிளாக் பஸ்டர். எப்படா? நார்மல் லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிலிம் எடுக்க அட்லீஸ்ட் 1 to 2 இயர்ஸ் அது ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவருக்குள்ள மைண்டுக்குள்ள இருந்த அந்த டெரர் மோடு, அந்த இந்த மோடு, ஆட்டு மோடு, எல்லா மோடும் சேர்ந்து இவரை ஒரு வழி பண்ணி இவரை ஒரே வருஷத்துல 4 ஃபிலிம் பண்ண வச்சிருக்கு. சரி, இவர் ஒரு பில்டிங் கட்டுறாரு, ஏதோ ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்றாரு, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரே வருஷத்துல இந்த மாதிரி பண்றாருன்னா ஓகே. இவர் பண்ணது கிரியேஷன். கிரியேஷன் அது பீஸ்ஃபுல். அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மைண்டு தேவை. இந்த மைண்ட் எப்படி இவருக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹியூமனால டெத்தோட மட்டும் போராட முடியாது. ஒரு ஹியூமனால டைமோடும் மேனேஜ் பண்ணி டைமுக்கு மேலும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸை எடுத்து பண்ணியிருக்காரு. அதையும் இதே தியரி, டெரர் மேனேஜ்மெண்ட் தியரி சொல்லுது. என்னன்னா, நீங்க இப்போ ஒரு டெரரிஸ்ட் வரப்போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அந்த 10 நிமிஷத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சோ உங்களோட மைண்ட் அந்த அளவுக்கு ப்ராடா திங்க் பண்ணும். அதேதான் இவரோட லைஃப்ல நடந்திருக்கு. இவரோட மைண்ட் டெரர் மேனேஜ்மெண்ட் தியரிக்குள்ள இருந்தனால இவர் அந்த டைம் ரொம்ப அதிக டைமா கன்சியூம் பண்ணிட்டாரு. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கன்சியூம் பண்ணி அந்த அளவுக்கு மைண்ட் ப்ராசஸ் பண்ணனால இவர்னால ஒரே வருஷத்துல 4 பிலிமை டைரக்ட் பண்ணி அந்த பிலிம் பிளாக் பஸ்டர் ஆக முடிஞ்சுச்சு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவர் உருவாக்கின பிலிமோட தீம் என்னன்னு பாருங்க. செப்பரேஷன், ரெக்ரெட், நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, இரண்டாவது வாய்ப்பு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு ஷேடோ இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ரெக்ரெட்டோட, ஒரு செப்பரேஷனோட அந்த ஒரு ஷேடோ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எந்த அளவுக்கு அந்த டெரர் மேனேஜ்மெண்ட்குள்ள போயிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஒரு ஃபேக்ட் சொல்றேன். பாக்யராஜ் சார் அவர்கள் தன்னோட கெரியருக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாரதி ராஜா சாருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல என்னென்ன மாதிரியான மூவிஸ்லாம் இவரை டைரக்ட் பண்றாரு, பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்றாருன்னா 16 வயது நிலை, கிழக்கு போகும் ரயில், கிழக்கே போகும் ரயில், இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வேற மாதிரியான film. பாக்யராஜ் சார் இவர்கிட்ட இருந்து டைரக்ஷனை கத்துக்கிட்டு அதை வேற ட்ராக்ல கொண்டு போக ஆரம்பிச்சாரு. ஆனா அது இல்ல விஷயம். என்னன்னா அட்டாச்மெண்ட் தியரி.
இப்போ பாக்யராஜ் சார் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா சார் இறந்து போறாரு. சோ குரு இறந்து ஒரே வாரத்துல கிருஷ்ணன் இறந்து போறாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமா நம்மளால எடுத்துக்க முடியல. பிகாஸ் அவரோட மைண்ட் அட்டாச்மெண்ட் அவரோட மைண்டுக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட சைக்காலஜிக்கல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் விடலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டார்க் ட்ரூத் சொல்றேன். என்னன்னா, நீங்க அவரோட சினிமா பார்த்து சிரிச்சிருப்பீங்க, அவரோட சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க, அவர் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா பார்த்திருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் அவரை நினைச்ச டெரர் மேனேஜ்மெண்ட் அப்போ நம்ம சும்மாவே இருந்து என்னடா பண்ண போறோம், நம்ம டெத் ஆயிட்டோம்னா எல்லாமே இல்லையே அப்படின்னு அவர் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பாரு. ஒரு கலை நம்ம உருவாகும்னு நினைச்சிருப்பாரு. அந்த கலைக்காக உண்மையா உழைச்சிருப்பாரு. அதனால அது உங்களுக்குள்ள நடந்திருக்கு. சோ அவர் நினைச்சது நடந்துருச்சு. ஈவன் அவர் மோட்டல் ஆனாலும் he is still alive in the audience mind and body. That's what the art can. அததான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கலையை ஏன் கத்துக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான். ஒருத்தவன வாழ வைக்கணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தவன ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? பிகாஸ் அவன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கணும், அவனால அந்த விஷயம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஹியூமனும் நினைக்கிறாங்கதான் இந்த வேர்ல்ட்ல இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ், இவ்வளவு பில்டிங்ஸ், இவ்வளவு ட்ராக்ஸ், இவ்வளவு ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் ட்ரூத் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் இது எல்லாமே 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆனா நம்மளோட ஆர்ட் எப்பயும் மறையாது. ஒரு 100 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா கூட இந்த ஆர்ட் அப்படியே தான் இருக்கும், ஆர்ட்டாவே தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏர்ன்ஸ்ட் பெக்கர் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, என்னன்னா the urge to the heroism is urgent and is natural அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் தான் ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜோட தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்காக தான் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே டெரர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னும் நல்லா டீப்பா உள்ள போனவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இருக்கும்போது மட்டும் நான் ஹீரோவா இருக்கக்கூடாது, நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற விதத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் வாட் லைஃப் இஸ் கோயிங் ஆன். அதெல்லாம் சரி, அது எதுக்குடா எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல ஃபியர் இருக்கா, இல்ல டெரர் மேனேஜ்மெண்ட் தியரி அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. அதை விட்டு டிட்டாச் ஆகிட்டு அந்த விஷயத்த பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனது கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் உருவாக்கியிருக்கும், கொஸ்டின் மார்க்கை நிறைய இடத்துல இருக்கும். இந்த ட்ரூத் என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சார் எதையும் எதிர்பார்த்து வேலைச்சிட்டார். அவருக்கு அடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒர்க்கும் பண்ணல. அவங்க கூட இருக்க ஜெனரேஷன் இப்படி எல்லாம் நம்ம ஒரு ஹியூமன் அப்படிங்கறத அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் he lived as a work, he lived as a art. நீங்க ஒரு கலையை வாழ வைக்கிறவனா இருக்கக்கூடாது, நீங்க ஒரு கலையா வாழணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன். மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ், கொஸ்டின் மார்க்ஸோட நிறைய இருக்கு அப்படின்னா, இருக்க எல்லா கொஸ்டின் மார்க்கும் எழுதி உட்காந்து யோசிங்க. அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசலாம். பாய், வணக்கம்.